நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவுள். அல்லேலூயா. அதுல வேதம் என்ன சொல்லுதுன்னா, என்னை நான் நீதியையும் கிருபையும் நியாயத்தையும் இந்த பூமியிலே செய்கிற கர்த்தர் நான் செய்கிறவர் என்று தேவனை அறிகிற அறிவுல ஒருத்தன் இருப்பானால் அவன் மேன்மை பாராட்ட கடவுள். அல்லேலூயா. நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, பொதுவாகவே ஒரு மனிதர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு ஐஸ்வர்யவானா இருக்கிறான்னா அவன் அவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி ஒரு நல்ல நல்ல திடகத்தரமாக நல்ல பராக்கிரமசாலியா இருப்பான்னு சொல்லுவாங்க. அவனுக்கு என்ன, அவன் பெரிய பாக்கியவான் சொல்லுவாங்க. சிலவங்க ஞானம் நிறைந்தவர்கள், பெரிய பெரிய உயர்ந்த பதவியில இருக்கிறவங்க, பெரிய பெரிய விஞ்ஞானிகள், அவங்க எல்லாம் பார்த்துருவோம். அவங்களுக்கு என்ன, அவங்க எல்லாம் பெரிய பெரிய பாக்கியவான் என்று சொல்லுவாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது அவர்களை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஏன்னா இந்த மேன்மை பாராட்டுதெல்லாம் 23ல சொல்லப்பட்டிருக்கிற மேன்மை பாராட்டுதெல்லாம் இந்த பூமியோட நின்று விடும். இந்த பூமியோடு நின்று விடும். ஆனா ஒருவன் உண்மையான மேன்மை பாராட்ட வேண்டுமென்றால் அவன் தேவனை அறிகிற அறிவு உடையவனாய் இருப்பான்னா அவன் தான் உண்மையான பாக்கியவான். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஒருவன் நல்ல ஐஸ்வர்யவனா இருந்தா அவன் தான் பாக்கியவான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அவங்களுக்கு தெரியாது அவங்களால நிம்மதியாய் சமாதானமாய் இருக்க முடியாது. ஒருவேளை அந்த ஐஸ்வர்யம் இங்க இருந்தாலும் நீங்க வேதத்திலே பாருங்க, ஒரு ஐஸ்வர்யவான் இருப்பான். அந்த ஐஸ்வர்யவான் இந்த பூமியிலே சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தியா இருந்தான். பக்கத்துல ஒரு லாசர்ங்கிற ஒருவன் இருந்தான், ஒரு பிச்சைக்காரனை போல வெளியில இருந்தான். ஆனால் ரெண்டு பேரும் முடிவு எப்படி இருந்ததுன்னு வேதம் சொல்லுகிறது. அந்த ஐஸ்வர்யவானுடைய முடிவு எப்படி இருந்தது என்று சொல்லுகிறது. அவன் நரகத்திலே வெந்து கொண்டிருந்தான்னு சொல்லுகிறது. அப்ப அவர்களை பார்த்து இந்த பூமியில மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம். பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்களை குறித்து நம்ம இந்த பூமியில நம்ம என்ன செஞ்சிருக்கோம், மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம். ஆனா அவங்க முடிவு எப்படிங்கிறதை தேவன் அறிவார். அவர்கள் நித்தியமா எங்க இருக்க போகிறார்கள் என்பதை தேவன் அறிவார். அப்ப அவர்களை குறித்து மேன்மை பாராட்டுவது அது நல்லதாக இருக்காது. நான் சொல்றேன், ஒரு உண்மையான ஆசீர்வாதம் எங்க இருக்கு அப்படின்னா, தேவனை அறிந்து கொள்கிற அறிவு யார்கிட்ட இருக்குதோ அந்த மனுஷன் தான் உண்மையான பாக்கியவான். அந்த மனுஷன் தான் இந்த பூமியிலே அவன் சமாதானமா இருக்க போகிறான். அவன் மரித்த பிறகும் நித்தியமா தேவனோடு இருக்க போகிறான். அப்படிப்பட்ட மனிதரை போல பாக்கியவான் ஒருவருமே இந்த பூமியில இல்லை. ஆமென். எவ்வளவு இந்த பூமியில நீங்கள் சம்பூர்ணமாய் வாழ்ந்தாலும் கிட்டத்தட்ட வேதம் சொன்னபடி 80, 90, 100, 110, 120 அந்த வயசுல தான் என்ன செய்யும், மனிதர்களுக்கு இருக்கும். ஆனால் ஆவிக்குரிய எல்லாம் நீங்க அப்படி இல்லை, உங்க விசுவாசத்தின்படி உங்களுக்கு இருக்கும். நான் மனிதர்களை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறேன். யாரை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன்னா, தன் ஐஸ்வர்யத்தை மேன்மை பாராட்டுகளை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். தன் பலத்தை மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறவர்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். தன் ஐஸ்வர்யத்தை மேன்மை பாராட்டுகளை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆனா நீங்களும் நானும் எதை குறித்து மேன்மை பாராட்டணும், இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவை எங்களுக்கு தந்திருக்கிறார், நாங்கள் பாக்கியவான் என்று சொல்லுகிறவங்க, அதுதான் உண்மையான மேன்மை பாராட்டுதல். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு இல்லாம நீங்க என்ன ஆசீர்வாதமா இருந்தாலும் நீங்கள் பாக்கியவான்கள் அல்ல. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உண்மையாக நீங்கள் அறிந்து கொள்ளாம நீங்கள் பெரிய கோடீஸ்வரனா இருக்கலாம், இல்ல பெரிய பதவியில இருக்கலாம், இல்ல நீங்க இந்த இந்தியா தேசத்துல பெரிய பதவியில இருக்கலாம், நீங்க பாக்கியவான் இல்ல. ஏனென்றால் அது எல்லாமே அதெல்லாம் நிரந்தரமானது இல்ல, அது சதாகாலங்களில் உங்களோடு இருக்க போறது இல்ல. இந்த பூமியில இருக்கு வரைக்கும் உங்களுக்கு அது வேலை செய்யும், அவ்வளவுதான். அது முடிஞ்ச உடனே அவனுடைய நீதிபடியே நியாயத்திற்கு கொடுக்கப்படும். ஆமென். ஆனால் நமக்கு அப்படி அல்ல, நமக்கு அதற்கு உண்டான விளக்கறைகளை இந்த பூமியில ஏற்கனவே தேவன் செலுத்தி இருக்கிறபடினால் நாம் அங்க பொழுதும் நித்திய காலமாய் சதா காலமாய் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு நாம் இருப்போம். பாக்கியவான்கள் அவர்கள் தான் பாக்கியவான்கள். இந்த பூமியில நீ எப்படி வாழ்ந்தது, எப்படிப்பட்ட அவமானப்பட்டு கொண்டிருந்தாலும் நீங்கள் உண்மையாக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு உங்களுக்கு இருக்குமானால் உங்களை விட ஒரு பாக்கியவான் யாருமே இல்லை. நான் ஒருவரை மிகவும் நான் கனப்படுத்தணும் நான் விரும்பினேன்னா, கிறிஸ்துவை அறிகிற அறிவு இருக்காங்க பாருங்க, அவங்கள தான் நான் கனப்படுத்த விரும்புவேன். பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறான் அப்படிலாம் நமக்கு தெரியும், அதெல்லாம் நிரந்தரமா இருக்க போறதே இல்ல, அதெல்லாம் அந்த பூமியில வாழும் வரைக்கும் இருக்கும். ஆமென். இப்ப நம்ம அந்த ஐஸ்வர்யவான வேதத்துல போட்டிருக்க, அந்த ஐஸ்வர்யவான் எவ்வளவு ஞானத்தோடு சம்பாதிச்சிருப்பான்,
எவ்வளவு ஞானமாய் தனக்கு ஆஸ்தியெல்லாம் பெருக பண்ணிருப்பான். ஆனா அந்த அவெல்லாம் கண்டுபிடிச்ச அந்த ஐஸ்வர்யவான் தன் ஜீவன் எங்க போகுங்கிறத அவன் அறிய முடியாதபடி இருக்கிறானே. அவன் மரித்ததுக்கு பிறகு நரகத்துல ஒரு சொட்டு தண்ணி இல்லாம வேதனைப்பட்டு துடித்து கொண்டு இருக்கிறானே. அவனா பாக்கியவன் இல்ல. ஹல்லேலூயா. அங்க சொல்லுகிறது, நீங்கள் மேன்மை பாராட்டுகிறவன் பூமியில கிருபையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் அதை அறிந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டுங்க. கிறிஸ்துவை குறித்து நீங்கள் அறிகிறீர்களா? தேவனுடைய நீதியை குறித்து நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்களா? அதிலே நீங்கள் அறிந்து வளர்ந்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் மேன்மை பாராட்டலாம் என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதுதான் உண்மையான மேன்மை பாராட்டுதல். அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். அதுதான் உண்மையான பாக்கியவான். வேதம் சொல்லுகிறது பாருங்க, எவருடைய பாவங்களை நினையாதிருக்கிறவன் பாக்கியவான். எவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் பாக்கியவான். எவர்களுடைய பாவத்தை அவர் எண்ணாதிருக்கிறார்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? ஒருவருமே இல்லைன்னு வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவுக்குள் மீட்க பாவ மன்னிப்பு பெற்று மீட்கப்பட்டிருக்கிறான் என்றால் அவனை போல பாக்கியவான் ஒருவருமே இல்லை என்று வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அவங்க அறிந்து கொள்ளாம அவங்க உலகத்தின் ஐஸ்வர்யவனா இருக்கலாம், உலகத்தின் ஞானம் உள்ளவனா இருக்கலாம், இந்த உலகத்தில் பெரிய பெரிய பராக்கிரமசாலிகளா இருக்கலாம், ஒரு பிரயோஜனப்படாது. ஹல்லேலூயா. ஒரு பிரயோஜனப்படாது. சொல்லலாம், தன் ஞானத்தால் நான் இதை சம்பாதித்தேன், அதை சம்பாதித்தேன், அங்க அதை கண்டுபிடிச்சேன், இதை கண்டுபிடிச்சேன்னு சொல்லலாம். அதெல்லாம் கண்டுபிடிச்சவங்க உன் ஜீவன் எத்தனை ஆண்டுகள், உன் ஜீவன் எங்கே போகிறதை அறியாது இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, மனுஷனுடைய ஞானம் தேவனுடைய பார்வையிலே பைத்தியமாக எண்ணப்படுகிறது. எவன் மனுஷன் நான் ஞானி என்று நினைத்துக் கொண்டிருப்பானோ, என் ஞானத்தால் இதெல்லாம் செய்தேன் என்று நினைத்துக் கொண்டிருப்பானோ, தேவனுடைய பார்வையில் பைத்தியமாக எண்ணப்படுகிறது. தேவனால் எனக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்று எத்தனை பேர் எண்ணிக்கொண்டிருப்பார்களோ அவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். தேவனால் எனக்கு செயல்படுகிறது, தேவனுடைய ஆவியினால் நான் நடத்தப்படுகிறேன், தேவன் எனக்கு என் பாவங்களை அக்கிரமங்களை நீக்கி இருக்கிறார் என்று அவரை அறிகிற அறிவுக்காக நீங்கள் எதையெல்லாம் தியாகம் பண்ணினாலும் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். தேவனை அறிகிற அறிவுக்காக நீங்கள் எதை இழந்தாலும் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்றார், என் நாமத்தின் நிமித்தம், சுவிசேஷத்தின் நிமித்தம் நீ எதை இழந்தாலும் இம்மையிலும் மறுமையிலும் 100 மடங்கு பலனை பெறுவாய் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க அவரை அறிகிற அறிவுக்காக நீங்க எதை இழக்கிறீங்களோ, ஒரு நாள் சம்பளத்தை சில நேரத்தில் நீங்க இழந்து போடணும். ஏன்னா நீங்க ஒரு ஆராதனை இருக்கு, அந்த நாட்கள் உங்களுக்கு ஏதோ விசேஷித்த வேலைகள் கிடைச்சிருக்கலாம். அப்போ அந்த நாட்கள்ல உங்களுக்கு எதை நீங்க இழக்கிறீங்களோ, சுவிசேஷத்துக்காக நீங்க எதை இழக்கிறீங்களோ, வேதம் சொல்லுகிறது 100 மடங்கு இம்மையிலும் நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லுகிறது. அப்ப இம்மையில நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. அங்க நித்திய ஜீவன் இருந்துச்சுன்னா அங்க இதே மாதிரி கவலை கண்ணீர் எல்லாம் கிடையாது. ஹல்லேலூயா. அப்ப ஒரு உண்மையான ஞானம் உள்ளவன் எதை தேடுவான்? இப்போ இந்த ஐஸ்வர்யம் நிறைஞ்சு இருக்குது, இந்த நித்திய ஜீவனுக்கான வழி இருக்குது. ஒரு உண்மையான ஞானம் உள்ளவன் எதை மேல் நாட்டம் வைப்பான்? இதன் மேல் நாட்டம் வைப்பானா, இதன் மேல் நாட்டம் வைப்பானா? உண்மையான ஞானம் உள்ளவனா இருந்தா அந்த ஐஸ்வர்யம் நம்மளை நிரந்தரமா வைக்காது. ஏன்னா நமக்கு குறிப்பிட்ட வயசு பிறகு நினைச்சோம் மரிப்போம். ஆனால் இது நமக்கு நித்திய ஜீவனாமா, இது நமக்கு என்ன செய்யும்? உண்டா. இது நித்திய ஜீவன் நமக்கு அங்க போனா பரலோகத்துல ஒன்றிலும் குறைவில் என்று எழுதப்பட்டிருக்குது. இம்மையிலும் எங்களுக்கு நித்திய ஜீவன் நாங்கள் இருக்க வேண்டும்னா ஜீவனுக்குள்ளாவெல்லாம் எனக்கு வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி அவன் அறிந்து கொண்டிருந்தால் இதை தேடுவான், நித்திய ஜீவனை தேடுவான். அதை அறியாதவன் எதை தேடுவான்? ஐஸ்வர்யத்துக்காக தேடுவான். அது ஒரு நாள் நான் அழைத்து போகணும்னா என்ன, ஒரு நாள் நான் இப்படி இல்லைன்னா என்ன, அது அப்படியா இப்படியா, வேலைக்கு போறது தப்பு இல்லை. ஆனால் ஆண்டவர் ஏவினால் ஐஸ்வர்யத்திலே வைப்ப பாருங்க, அவங்களுக்கு அந்த வார்த்தை அவங்களுக்கு அந்த ரகசியம் அவங்களுக்கு கொடுக்கப்படாது. தேவனுடைய ரகசியம் அவங்களுக்கு வெளிப்படுத்தப்படாது, மறைபொருளாக இருக்கும். கேட்டுக்கொண்டிருப்பாங்க, என்னெல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு அது மறைபொருளாகவே இருக்கும். அவர்களுக்கு முடிவு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு வசன வெளிச்சம் ஒரு மனிதனுக்கு வருதுன்னு அவங்களை மிஞ்சின ஒரு ஆசீர்வாதம் உள்ளவங்க யாருமே கிடையாது. வசன வெளிப்பாடுகள், வசன வெளிச்சம், வசனத்தின் ரகசியங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறதுனா உங்களை மிஞ்சின ஆசீர்வதிக்கப்பட்டவங்க யாருமே கிடையாது. ஹல்லேலூயா. அதனாலதான்
வெளிச்சம் தேவனுடைய வார்த்தை. ஆமென். நீங்க எல்லாம் படிக்கும் பொழுது நீங்க அப்படி படிக்கணும். அப்ப அந்த எண்ணத்துல பைபிளை எடுக்கணும். ஆமென். நாங்கெல்லாம் முதல்ல பைபிளை எடுப்போம். எதுக்குன்னா கையை வசதி சொல்றாங்க. இன்னைக்கு பைபிள் தினமும் படிக்காமலாம் கை வசதிங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களே. அன்னைக்கு நான் கை வசத முடியாம ஆயிடக்கூடாது அப்படின்னு எப்படியே கொஞ்சமா பார்த்தணும். அவ படிச்சுட்டு வந்துடுவோம். அப்ப கொஞ்சமா பார்த்தோம்னா படிச்சு வந்துடும். பைபிளை எத்தனை பேர் அதிகமா படிச்சிருக்கீங்கன்னு சொல்லுவதற்காகவே நான் ரட்சிக்கப்பட்ட புத்தகம் மட்ட 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 மட்டன்னு படிச்சு போவேன். ஏன்னா ஒரு வருஷத்துல எவ்வளவு படிச்சிருக்கோம்னு சொல்லணும். இப்படிங்கிறதுக்காக நாங்கள் படிச்சோம். ஏன்னா அவரை குறித்த அறிவு இல்லை. ஹல்லேலூயா. இயேசுவை அறிந்ததான இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தோம். ஆனால் இயேசுவை குறித்த அறிவு இல்லை. இந்த வசனத்தின் குறித்த அறிவு இல்லை. இந்த வசனத்துல தான் எல்லாம் இருக்குங்கிறது அறிவு எங்களுக்கு இல்லை. இப்போ நமக்கு அது தருகிறார். நாம பாக்கியவனாக கருதுகிறேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையினால் நான் வெற்றி பெறுவதை நான் நிச்சயமா நம்புகிறேன். இந்த வார்த்தை என்னை வெட்கப்பட விடாது என்பதை நான் நம்புகிறேன். இந்த வார்த்தை என்னை சமாதானத்துக்குள் நடத்தி கொண்டு போகிறது. இந்த வார்த்தை என்னை நித்திய ஜீவனுக்குள்ள நம்பிக்கையை தருகிறது. இந்த வார்த்தை பரலோக மகத்துவங்களை எங்களுக்கு அவருடைய ஆவினால் எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்கிறது. இந்த வார்த்தை இதெல்லாம் கற்றுத் தருகிறது. இந்த பூமியில எந்த ஞானத்தினாலும் கண்டுபிடிக்க முடியாதது அவருடைய வார்த்தை நமக்கு கற்றுத் தருகிறது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்டவன் தன்னை மேன்மை பாராட்டுங்கள் என்று வேதமே சொல்கிறது. இப்படிப்பட்ட அறிவு உடையவன் நீதி நியாயத்தையும் கிருபையும் இந்த பூமியிலே நான் செய்கிறேன் என்பதை நீ அறிந்திருந்தால் நீ மேன்மை பாராட்டு. அதை குறித்து மேன்மை பாராட்டு. உன் பணத்தை குறிச்சோ பலத்தை குறிச்சோ ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டாத. என்னை நீ அறிந்திருக்கிறாயா அதை குறித்து மேன்மை பாராட்டு. அதுதான் நித்தியமானது. அவன் தான் உண்மையான ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீங்க எத்தனை கிறிஸ்தவங்க சரி அடுத்தவங்கள தூரம் விட்டுருங்களேன். எத்தனை கிறிஸ்தவங்களுக்கு நித்திய ஜீவன் ஒண்ணு இருக்குங்கிறதே தெரியாது. யாரு எங்க அப்பா கிறிஸ்தவன் நானும் கிறிஸ்தவன் அப்படிதான் நாங்கள் கிறிஸ்தவன் அப்படிதான் சொல்லுவாங்க. கிறிஸ்தவங்களுக்கு என்ன அர்த்தங்கிறது தெரியாது. இன்னைக்கு மனிதர்கள் மதம் என்று வந்ததுனால எல்லாருமே என்னது கிறிஸ்தவன் அப்படின்னு வந்துச்சு. அவங்க என்ன மதம்? கிறிஸ்தவ மதம். ஆனா வேதம் இந்த மதத்தை குறித்து பேசல. ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்க எல்லாரையும் பாவத்தையும் சுமந்து தீர்த்தவர் இயேசு கிறிஸ்து. அப்ப எல்லாரும் மீட்கப்பட வேண்டும் என்றால் எல்லாரும் அந்த அறிவு உண்டாக வேண்டும். அதுதான் மெயின். நாங்க எங்க அப்பா கிறிஸ்தவன் நாங்க இத்தனை வருஷ கிறிஸ்தவன் சொல்றதுல ஒரு அர்த்தம் இல்ல, ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீங்க கிறிஸ்தவன் சொல்றதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. இப்போ நீங்க நான் அந்த காலேஜ் போறேன் அப்படின்னு சொல்றீங்க. காலேஜுக்கே நீங்க போறீங்க. காலேஜுக்கே போயிட்டு அவங்க சொன்னது எதையுமே நீங்க கேட்கலன்னா ஏதாவது ஒரு பிரயோஜனம் பண்ணுமா? நீங்க பணத்தையே கட்டலாம். நீங்க பணத்தையே கட்டிட்டு காலேஜ் போகலாம், தினமும் போகலாம். போயிட்டு நீங்க அவங்க சொல்றது எதையுமே கேட்கல, நீங்க எதையுமே செய்யல, கேட்டு செய்யல அப்படின்னா ஏதாவது பிரயோஜனப்படுமா? ஒரு காரியம் பிரயோஜனம். அதே போலதான் அந்த வேதம். அவருடைய வார்த்தை நீங்க சபைக்கு வந்தாலும் அவருடைய வார்த்தைக்கு நீங்க கவனிக்கலன்னா அந்த வார்த்தையை நீங்கள் சத்தியத்தை அறிகின்ற அறிவு உணர்வுகள் இல்லை என்றால் ஐயோ வேதம் அப்படிதான் சொல்லுது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம இந்த வேதத்தை பார்ப்பது ஏதோ சாதாரணமா பார்க்க கூடாது. இந்த வேதத்தை படிப்பது அதுதான் வாழ வைக்குது. அதுதான் ஒரு மனுஷனை வெற்றி பெற வைக்குது. இந்த உலகத்துல இருக்கிற நமக்கு மட்டும் இல்ல பிசாசையும் ஜெயிக்க வைக்கிறது இந்த வார்த்தை தான். பாருங்க சொல்றாரு நமக்கோ போராட்டம் உண்டு. எங்களும் மட்டும் வானமண்டல ஆவியில பொல்லாத இந்த பிரபஞ்சத்தின் ஆவி அந்த லோகாதிபதியாக இந்த ஆவிலாம் நமக்கு என்ன போராட்டம் உண்டு. அப்படி நம்ம போராட்டத்தை ஜெயிக்கணும் என்ன செய்யணும்? வேதம் சொல்கிறது சத்தியத்தை எடுத்துக்கொள். சத்தியமாக வசன பட்டயத்தை எடுத்துக்கொள். ஹல்லேலூயா. இந்த வசன பட்டயத்தை எடுத்துக்கொள் என்று சொல்லுகிறது. ஆமென். அப்ப இந்த உலகத்துல நாம் ஜெயிக்கணும் அப்படின்னா நமக்கு அது தேவை இந்த வார்த்தை தான். அவன் இதை அறிகிறவன் ஒருவன் இருந்தால் அவனை கனப்படுத்த வேண்டும். ஆமென். அவனை பார்த்தா பயப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அவன் ஏழையா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், 4 பேரை வைத்து அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம். இல்ல ஊழியம் செய்யாமலே இந்த வார்த்தையை அவர்கள் அடித்திருப்பார்கள். அவர்களை ரெட்டிப்பான கனத்தை கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த வார்த்தை மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை அடக்கி வச்சிருக்கிறது. அந்த வார்த்தைக்கு மிகப்பெரிய பொக்கிஷம் அடக்கி வச்சிருக்கிறது. தேனிலும் தெளிதலிலும் மேலானதை அவர் வச்சிருக்கிறார். பொன்னிலும் பசுமண்ணிலும் மேலானதை அவர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அது கோபம் அதுக்கு ஒப்பானதல்ல, மரகதம் அதுக்கு ஒப்பானதல்ல, ஞானம் அதுக்கு ஒப்பானதல்ல, ஐஸ்வர்யம் ஒப்பானதல்ல, வேலைக்கு ஒப்பானது அல்ல. அந்த சத்தியத்துக்கு முன்பாக எதுவுமே ஒப்பானதும் ஈடானதுமே அல்ல. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட மகத்துவத்தை தேவன் சொல்றார். அதை ஒருவன் அறிவானானால் அவன் மிகப்பெரிய பாக்கியவான். ஆமென். நீங்கள் அதை அறிவதற்கு ஆசைப்படுங்கள். தேவன் அதை விரும்புகிறார்.
அதற்குள்ளே சகல ஆசீர்வாதமும் தங்கி இருக்கிறது. சகல சமாதானமும் ஐஸ்வர்யமும் பலனும் ஞானமும் நீதியும் எல்லாம் அதற்குள் தங்கி இருக்கிறது. அதற்குள் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். அந்த வார்த்தையோடு உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீங்க. ஆமென். ஆமென். இன்னொரு வசனத்தை